மிகு, நீ அன்னைக்கு பாபுவை பத்தி என்கிட்ட சொன்ன விஷயங்களை நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். என்ன சித்ரா இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? பாவம் மாமா, சாரி அங்கிள், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்பட்டாருதான். ஆனா பாபுவை பத்தி இல்ல. அப்போ உன்னை பத்தி தான். என்ன சித்ரா சொல்ற? அங்கிள் எதுக்கு என்ன பத்தி நினைச்சு வருத்தப்படணும்? மிக்கு, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயும் பாபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா நீ எப்பவும் என்ன தனியா பார்க்கும் போதெல்லாம் அவனை பத்தி என்கிட்ட தப்பால சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நாங்க உன்னை பத்தி என்னன்னு நினைக்கிறது சொல்லு. குட் சித்ரா, குட். நான் ஒரு அசடு. என்ன சொல்லணும், நீயும் உன் குடும்பமும் பாபுவால எந்த கஷ்டமும் படாம நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் என் நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ எனக்கு நல்லா பாராட்டு மழை பொழிஞ்சிட்ட. மிக்கு, கோபப்படாம நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பாபு என்ன பண்றாங்கிற விவரத்தை உன்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிறது உண்மைதான். எதுக்காக? அவ மேலும் தப்பு பண்ணி எந்த வம்புலையும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, நீ அவனோட நண்பன். எப்பவும் அவனுக்கு நல்லதை மட்டும் தான் பண்ணுவேங்கிற நம்பிக்கையிலையும் தான். ஓஹோ, அப்படியா? முன்னாடிலாம் பாபுவை விட்டு விலகி போயிடு, உன்னாலதான் பாபு கெட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ என்னடானா நான் அவனுக்கு நல்லதை மட்டும் தான் பண்ணுவேங்கிற? மிக்கு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. எனக்கு பிடிக்காதது உன்னோட ஆட்டிடியூட்ஸ் தான். அதுக்காக தான் பாபுவை விட்டு உன்னை விலகி இருக்க சொன்னேன். அப்புறம் பார்த்தா பாபு ஏதோ பெரிய ஆபத்தை தேடி போய்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இது தப்பா சொல்லு? நீ ஹெல்ப் கேட்ட தப்பு இல்ல, ஆனா ஹெல்ப் பண்றவனைய தப்பா நினைக்கிற பாரு, அதான் தப்பு. நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. மிக்கு, நீ பாபுவை பத்தி சொல்ற விஷயங்களை என்னால நம்பவே முடியல. அது மட்டும் இல்ல, அப்பா வேற பாபு ஒரு காலமும் இப்படி நடந்துக்க மாட்டான்னு அடிச்சு சொல்றாரு. பாபுக்கு என் மேல கோபம் இருக்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக இப்படியே என்ன பழி வாங்கணும்னு நினைப்பான் சொல்லு? நான் என் வாயால பாபு தான் உனக்கு எதிராக இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா? நீ சொல்லலதா, ஆனா நீ கொடுத்த ஹிண்ட்ஸ் அப்படித்தானே இருந்துச்சு. மிக்கு, நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், உனக்கு பாபு மேல ஏதாவது கோவமா? அதான் என்கிட்ட வந்து இப்படி வத்தி வச்சு தீத்துக்கிறியா? சொல்லு மிக்கு. சித்ரா, நீ என்ன சந்தேகத்துக்கு பிறந்தவளா? ச்சே, என்ன பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்குற? ஓகே, நீ வேணும்னா அப்படியே நினச்சிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த மிக்கு சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும் போது அலறிக்கிட்டு ஓடி வருவ. அப்புறம் நான் பேசிக்கிறேன். மிக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மனசுல ஒரு சந்தேகம்னு வரும்போது அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? அது மட்டும் இல்ல, நீயும் பெர்ஃபெக்டானவே இல்ல. பல தில்லு முள்ளுகளுக்கு மண்ணு. அதான் எனக்கு உன் மேல அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. சித்ரா, உன் பார்வையில் நான் கெட்டவனாவே இருக்கலாம், ஆனா இந்த கெட்டவன் எப்பவும் உனக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவான். அதை நீ போக போக புரிஞ்சுப்ப. அப்போ நீ சொன்னதெல்லாம் நிஜங்கிறியா? ஆமா, அதை நான் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஆனா இனிமேலும் நீ என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா நான் உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவேன். கோவிச்சுக்காத மிக்கு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துல அப்படியெல்லாம் பேசல. ஏதோ என் போதாத காலம் எனக்கு இப்பெல்லாம் சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு. யாரையுமே நம்ப முடியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் சித்ரா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு நல்ல நண்பனா நான் எப்பவுமே உன் பக்கத்திலேயே இருப்பேன். தேங்க்ஸ் மிக்கு. நான் பேசினதை மனசுல வச்சுக்காத. ஏன் சித்ரா, என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் நான் வேற உங்களை ஸ்பெஷலா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமாக்கும். என்ன சித்ரா, இன்னைக்கு வாசல்லையே வச்சு அர்ச்சனை மழை பொழியிற? இதோ இப்பதான் உங்க அம்மாவா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வர. ஓ, அவங்கள வேற போய் பார்த்துட்டு வந்தாச்சா? அம்மா ஏற்கனவே நெஞ்சு வலியில இருக்காங்க.
நீங்க வேற எதையாவது பேசி அவங்களுக்கு இன்னும் வலி உண்டு பண்ணாதீங்க. இது என்னடி வம்பா போச்சு? அங்க என்னடானா உங்க அம்மா என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. பாவம், நீ வீட்ல தனியா இருப்பியேன்னு உன்னை பார்க்க வந்தா நீ வேற என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற. சித்தி, உங்களால எப்படி இவ்வளத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க முடியுது? ச்சே, எனக்கு உங்க மூஞ்சிலே முழிக்கவே பிடிக்கல. என்ன சித்ரா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. எங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கும் நீங்க தான் காரணம். இன்னைக்கு நான் இப்படி கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம். என்னடி வாய் கூசாம பேசுற? அப்படியே அடுக்கடுக்கா என் மேல குற்றச்சாட்டுகளை அள்ளி போடுற. சித்தி, ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி நடிக்காதீங்க. இப்ப நீங்க பண்ணின அக்கிரமங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. ஏய் சித்ரா, வார்த்தையை அளந்து பேசு. எங்க அக்கா என்னடான்னா தன்னோட பொண்ணை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கேன்னு ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தால தெரியுது. சித்தி, அம்மா பாபு நகையை திருடிட்டான்னு அவனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க தான் காரணம். அத நான் அப்பா கிட்ட சொல்ல போய்தான் அப்பா அன்னைக்கு ஆத்திரத்துல அம்மாவை முதல் தடவையா கை நீட்டி அடிச்சிட்டாரு. அது தாங்கிக்க முடியாம தான் அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. உங்க அம்மா பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் சித்ரா? அது எங்க அம்மா பண்ணின காரியமாவே இருக்கலாம். ஆனா அதுக்கு கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்க தானே. அது அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. சரி, அத வேணா கூட மன்னிச்சிடலாம். ஏதோ உங்களுக்கு பாபுவை பிடிக்கல, அதனாலதான் அவனை வெளியே அனுப்புறதுக்காக அம்மாக்கு அப்படி ஒரு திட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னு. ஆனா நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண சித்தி? ஏன் அப்படி கேக்குற? ஓஹோ, ஒருவேளை பாபுவும் நீயும் சேர முடியலங்கிறதுக்கு நான் தான் காரணம் நீ நினைச்சிட்டியா? சித்தி, அசிங்கமா பேசாதீங்க. ராகேஷோட ப்ரொபோசலை கொண்டு வந்ததே நீங்க தான். ஆனா அப்புறம் நீங்களே அவங்க வீட்டுக்கு போய் இல்லாததையும் பொல்லாததையும் பேசி எங்க குடும்பத்தை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணலையா? இல்ல, நான் இதுக்கும் என்ன போய் சொல்லி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? கிரி அங்கிள் எங்க வீட்டுக்கு வந்து உங்க நாடகத்தை வெட்ட வெளிச்சமாக்கிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு எங்க குடும்பத்தை குழப்புற புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் தான். அதுக்காக நீங்க இப்படி என் வாழ்க்கையோட விளையாடுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சொல்லுங்க சித்தி, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ண? எதுக்காக இப்படி பண்ணீங்க? இல்ல சித்ரா, அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னனே தவிர நானா போய் உன்னை பத்தி ஒன்னும் சொல்லல. இன்ஃபேக்ட் அவங்க தான் பாபுவையும் உன்னையும் பத்தி என்கிட்ட கேட்டாங்க. ஐயோ, பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டு போகாதீங்க சித்தி. நீங்க எங்க கிட்ட ராகேஷ் வீட்டுக்காரங்க அதை கேக்குறாங்க இதை கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே அங்க போய் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி வச்சிருக்கீங்க. ஏன் சித்ரா, நீ என்னை எப்பவும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க? நான் எப்பவும் என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்காக தானே பண்ணுவேன். அத மறந்துடாத. சித்தி, நீங்க இவ்ளோ காலமும் கஷ்டப்பட்டு எங்க குடும்பத்துக்கு பண்ணின நல்லதெல்லாம் போதும். நாங்க நீங்க இருக்கிற திசையை பார்த்து கும்பிட போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செஞ்சு இனியாச்சும் எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாம இருப்பீங்கன்னா மட்டும் அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வாங்க. ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க போதும். சித்ரா, நான் சொல்றத கேளு. நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முழு காரணமும் நான் இல்ல. ஆனா நீ தான் என்ன சந்தேகப்படுற. போதும் சித்தி, நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன் நீங்க கொண்டு வர ப்ரொபோசல் வேணான்னு. அவங்க கேட்டாங்களா? நான் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லியும் ராகேஷ் கூட பேச வச்சாங்க. எனக்கும் அவரை பிடிச்சிருச்சு. ஆனா இப்ப பாருங்க, யாரும் ராகேஷ பத்தி போன் பண்ணி அம்மா கிட்ட தப்பா சொல்லிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இனி ராகேஷ் கூட பேசவே கூடாதுன்னு எனக்கு தடை போட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த போன் காலும் உங்க வேலையோ என்னமோ? ஏன் சித்ரா இப்படி எல்லா பழியும் என் தலைமையில போடுற? சத்தியமா சொல்றேன், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. என்னவோ சித்தி, நீங்க என்கிட்ட பொய் சொல்லலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. இப்ப பாருங்க, ராகேஷ மறக்கவும் முடியாம அம்மா சொல்ல மீறவும் முடியாம நான் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. சித்தி, என் உடம்புல ஏதோ கொஞ்சம் உயிர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. மேலும் மேலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதையும் எடுத்துடாதீங்க. கமோன் மதன், நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற மகிழ்ச்சியில நான் இருக்கேன்.
நீங்க என்னடானா தலைய தொங்க போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல ஸ்ருதி. மதன், எதையோ நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க மதன், என்னன்னு? ஸ்ருதி, நம்ம கல்யாணத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சாதான் என்ன? என்னாச்சு மதன் உங்களுக்கு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுவும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. போதுமா? மதன், நிச்சயமா உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களை யாராவது மறுபடியும் மிரட்டினாங்களா மதன்? நோனோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. யார் என்ன மிரட்டணும்? அதான் உங்க மாமா உள்ளதானே இருக்காரு. மதன், நீங்க எதையோ என்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறீங்க. ப்ளீஸ் என்னன்னு சொல்லிடுங்க. அப்படி ஒண்ணுமே இல்ல ஸ்ருதி. நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. மதன், இத பேசதான் நாம இப்ப சந்திச்சிருக்கோமா? இனியும் இப்படி பேசினா அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கோச்சிக்காத ஸ்ருதி. எப்படி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுன்னே தெரியல. அப்போ உங்க மனசுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம்? ஏன் தயங்குறீங்க? சொல்லிடுங்க ப்ளீஸ். ஸ்ருதி, யாரோ என் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினாங்க. ஆமா, நீங்க பச்சை குழந்தை பாருங்க. யாரோ உங்களை மிரட்டுனாங்களா? அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே புட்டியில பால் ஊத்தி தரேன். அந்த பேபி சேர்ல உட்காந்து குடிச்சிட்டுருங்க. நான் வரேன். ஸ்ருதி, ஸ்ருதி, கொஞ்சம் பொறு. நீ சீரியஸ்னஸ் புரியாம ஏதோ பேசிட்டே போற. மதன், போதும். நீங்க சீரியஸா பேசினதெல்லாம். அடுத்த தடவை அவன் ஃபோன் பண்ணி, ஏ மதன் 100 தோப்புக்கரணம் போடும்பா, அத பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு எதுக்கு காதலும் கல்யாணமும்? நான் ஒரு முட்டாள், உங்களை போய் காதலிச்சேனே. போது நிறுத்த ஸ்ருதி. அந்த போன் காலை மேக் பண்ணவன் வேற யாரும் இல்ல. என்ன கொல்ல முயற்சி செஞ்ச அதே கும்பல சேர்ந்தவன் தான். அவன் குரலை நான் என்னைக்குமே மறக்க முடியாத. என்ன மதன் பேசுறீங்க? ஏன் நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணல? வாங்க சீக்கிரம், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஒரு ஸ்ருதி, போலீஸ்க்கு நாம போனோம்னா உன்னையும். என்ன மதன் சொல்றீங்க? ஆமா ஸ்ருதி, அவங்க பேச்ச பார்த்தா சொன்னது நிச்சயம் பண்ணக்கூடியவங்களா தெரியுது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம கல்யாண நாள் எப்போன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி மதன் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுச்சு? அதான் எனக்கும் புரியல. ஆனா உங்க வீட்ல இருந்து தான் அவங்க நிச்சயம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. ஏன் ஸ்ருதி, நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி யாராவது உங்க மாமா மகேஷ் கிட்ட சொல்லிருப்பாங்களா? யாருமே அவரை பார்க்க போனது கிடையாதா? ஆனா மீராக்கா மட்டும் சந்திச்சிருக்காங்க. அதுவே போதும் ஸ்ருதி. வேற என்ன நடந்திருக்கும்? உங்க அக்கா அவங்கிட்ட போய் பேசினதும் அவன் உங்க அக்காவை அப்படியே உருக வச்சிருப்பான். அப்புறம் உங்க அக்காவுக்கு நம்ம கல்யாண நாளை சொல்ல எவ்வளவு நாளியா இருக்கும் சொல்லு. இல்ல மதன், மீராக்கா முன்ன போல இல்ல. மகேஷ் மாமாவை பத்தி அவங்களுக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ உங்க அக்கா அவங்கிட்ட சொல்லலங்கிறியா? அப்படின்னு சொல்லல. நிச்சயம் மீராக்கா தான் மகேஷ் மாமா கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா அவ வேணும்னே பண்ணல. ஒருவேளை என்ன ஸ்ருதி ஒரு வேலைங்கிற? என்ன அது? அதான் நம்ம வீட்ல ஒரு பழுத்த பழம் இருக்கே, அது சும்மா இருந்திருக்காது. யார பத்தி பேசுற ஸ்ருதி? அதான் எங்க அம்மா. எல்லாம் அவ வேலைதான். என்ன, உங்க அம்மாவா? ஆமா மதன், அதான் சொன்னேனே பழுத்த பழம்னு. எங்க அம்மாவுக்கு மகேஷ் மாமா எப்பவுமே மாப்பிள்ள தான். அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் அத பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உருகிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதுக்காக உன் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைப்பாங்களா ஸ்ருதி? அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணுவோமேன்னு அம்மா மீராக்கா கிட்ட சொல்லிருப்பாங்க. அக்காவும் வேற வழி இல்லாம மகேஷ் மாமா கிட்ட போய் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. அப்போ மகேஷ் மாமாவுக்கும் என்ன கொல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கு. இல்லாமல இப்ப உங்களை போன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஸ்ருதி,
எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. மதன், உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படி பேச? ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கங்க ப்ளீஸ். ஸ்ருதி, நீ ஈஸியா பேசிடுவ, ஆனா அனுபவப்பட்டவன் நான் இல்ல. ஏதோ இப்ப தப்பி பொழைச்சிட்டேன். இன்னொரு தடவை என்னால சான்ஸ் எடுக்க முடியாது ஸ்ருதி. ஓகே மதன், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. நம்ம கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கும். அப்பா, அம்மா ரொம்ப தான் இழைச்சிக்கிட்டே வராங்க. டாக்டர் கிட்ட அதை பத்தி கேட்டம்மா. என்னப்பா சொன்னாரு? அம்மாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மெடிசன் அப்படின்னும் ஒண்ணுக்குமே கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னாருமா. அம்மா பாவம்ப்பா, ரொம்ப கண் கலங்கி பேசினாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமாம்மா, அம்மா என்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்டாம்மா. என்னப்பா அது? அதான் நம்ம மோகன் அங்கிள் கிட்ட அன்பா பேசி அவன் கூடயும் சந்தோஷமா பழகுங்கன்னு. அப்பா, அம்மாக்காக அதை பண்ணுவீங்களாப்பா? பாக்குறேம்மா, அவன் முரட்டுத்தனத்தை என்கிட்ட காட்டாம நான் பேசுறதையும் கொஞ்சம் கேட்டான்னா எனக்கு என்னமா அவன் கூட பிரச்சனை. நிச்சயம் என் பேச்ச மோகன் அங்கிள் கேட்டுட்டு இருக்கிறது போல உங்க பேச்சையும் கேட்பாருப்பா. நான் முதல்ல அவர்கிட்ட பேசுறேன். அப்படியே அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்தையும் சொல்லிடுமா. நான் சொல்லிட்டேன்ப்பா. அங்கிளும் ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை போய் பார்த்துருக்காரு. சித்ரா, நான் வாஷ் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஒரு டீ போடுத்தாமா ப்ளீஸ். சரிப்பா, இதோ ஒரு நொடியில பண்ணிடுறேன். ஹலோ. ஹாய் சித்து, எப்படிமா இருக்க? இருக்கே. நீங்க யார் பேசுறீங்க? நான் உங்க பாட்டனுக்கு பாட்டன் பேசுறேம்மா. யார் பேசுறீங்க? அதை விடுமா, உங்க அம்மாவும் சீக்கிரம் இங்க வந்துடுவாங்கன்னு பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல. யார் நீங்க? சொல்லுங்க. உங்க அம்மா நெஞ்சு வலியில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். எந்த நிமிஷமும் அவங்க உயிர் போயிடும்னு வேற பேசிக்கிறாங்க. அதான் உண்மையான்னு கேட்கணும்னு ஃபோன் பண்ணேன். மிஸ்டர், யார் நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மாக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் சித்து, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு தானே வந்தேன், அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசுற? ஹலோ, நீங்க யாரு? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு?